ஆவிகள் பழி வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. ஆவிகள் கண்டிப்பாக பழி வாங்கும். முதல்ல ஆவிகள் இருக்கா, அதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் போய் பேசி ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஆவிகள் கண்டிப்பாக இருக்கிறார்கள், உண்மை தான் அது. அதை நம்ம நம்பினாலும் நம்மளனாலும் உண்மை தான். இப்போ இந்த காலத்தில் போய் இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸாக இருக்கிற காலத்தில் போயிட்டு ஆவிகள்லாம் பேசிட்டுருக்கீங்களேன்னா அது சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த ஆவிகளால் பாதிப்பு அவங்களுக்கு வரும்பொழுது தான் அந்த ஆவின்னு ஒன்று இருக்குது, அதனால் நம்ம பாதிக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகளை உருவாக்கல முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் மூட நம்பிக்கையாக தெரியும். கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கண்டல் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்விலேயோ அல்லது தனக்கு வேண்டப்படைய வாழ்விலேயோ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த பாதிப்பை உணரும் பொழுது தான் இதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அது வராத வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆவிகள் உண்டு. நம்ம ஆவிகள்னால் என்னென்னா, இப்போ நம்ம பூமியில் இருக்கோம், நமக்கு உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது. நம்ம உடம்பு உயிர் பிரிஞ்ச பிறகு இந்த பாடியை எரிச்சிட்றாங்க, புதைச்சிட்றாங்க. அது ஆவியாக மாறும். ஆவி ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே இருக்கும். இது என்னென்னா, அடுத்த ஜென்மத்தில் நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிறக்கணும். இந்த பூமியில் ஏதாவது ஒரு நாட்டில், ஏதாவது ஒரு ஸ்டேட்டில், ஏதாவது ஒரு ஊரில் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இல்லை வேறு விஷயங்கள் ஏதாவது ஒரு விலங்கினமாவோ தாவரமாவோ கூட பறப்போம். நம்ம எப்படி வேணாலும் பறப்போம். அது நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து, நம்ம என்ன இந்த ஜென்மத்தை என்ன பண்ணுறோன்றதை பொறுத்து. அப்போது அடுத்த ஜென்மத்தில் எங்கே போகணுமோ அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட்டிங் லாட்ஜ் மாதிரி ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி வெயிட்டிங் லாட்ஜில் வெயிட் பண்ணுறோம். நம்ம ஒரு ட்ரெயினில் வந்திருக்கோம், அடுத்த ட்ரெயினுக்கு போகணும், அதுக்கு டைம் கேப் இருக்குது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம், ஒரு 4 hours வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு ஃபாரினுக்கு போகிறோம், ஒரு இடத்துல ஃப்ளைட் டேக் ஓவர் ஆகணும், இன்னொரு இடத்துக்கு மாறணும் போது அப்போ அங்கே வெயிட்டிங் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டோம், அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஒரு 8 hours இருக்குது டைம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், 8 hours வெயிட்டிங் லான்ச்சில் வெயிட் பண்ணுறோம் இல்லையா? இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது உண்மை தானே, பொய் இல்லையே. ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறதும், ஏர்போர்ட்டில் அடுத்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறதும், வெயிட்டிங் லான்ச் வெயிட் பண்ணி, அதே மாதிரி நம்ம அடுத்த பிறவிக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான சுச்சுவேஷன் கரெக்டாக கிடைக்கணும். எந்த நாட்டில், எந்த ஸ்டேட்டில், எந்த மாதிரி குணத்தை கொண்ட, எந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கொண்ட, எந்த மாதிரி கர்மாவை கொண்ட ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்ற அந்த பொசிஷன் ரெடி ஆகிற வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். அந்த வெயிட்டிங் லான்ச் தான் ஆவி உலகம்னு சொல்லுவாங்க. அந்த ஆவிகத்தில் இருக்கிற ஆவிகள் அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி முற்பிறவியில், இந்த பிறவியில், மனித பிறவியில் என்ன மாதிரி இருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் அங்கே இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் 50 to 60% இறந்து ஆவியான பிறகு நிறைய கேரக்டர் மாறிடுறாங்க, பாசிட்டிவாக மாறிடுறாங்க, நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக மாறிடுறாங்க. அது இப்படி மாறாத சில ஆவிகளும் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக மாறின கேரக்டர்ஸ் யாருன்னு சொன்னால் அண்ணாதுரை சொல்லலாம். பழைய சிஎம் தமிழ்நாடு சிஎம் அண்ணாதுரைன்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஆவிகள்கிட்ட பேசும்பொழுது அவர் ரொம்ப ஆன்மீகத்தை பற்றி பேசினார். ஐயா, நீங்கள் நாத்திகவாதியை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் கடவுளை நம்பாதவன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படி கேட்டபோது அவர் சொன்னார், அப்பா நான் தெரியல, அப்போ தெரியாத போது கடவுளை ஏற்றி நான் நாத்திகம் பேசிட்டு இருந்தேன், அப்புறம் ஆவி இறக்கம் வந்த பிறகு தான் எனக்கு விஷயம் தெரியுது, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம்ன்றது ஒரு மனிதனுக்கு தேவை, ஆன்மீகத்தை வைத்து தான் அவன் அடுத்தடுத்த உயர்ந்த நிலையை அடைய முடியுன்றது நான் இங்கே உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார். நான் அவரை பார்த்ததில்லை, பட் ஆவியோலகத்தில் தொடர்போட அவர்கிட்ட பேசும்போது அது சொன்னார். அப்போது நாத்திகனாக இந்த பூமியில் இருந்த அவர் ஆவியோலகத்துக்கு வந்த பிறகு ஆத்திகராக மாறி இருக்கார். அந்த ஆன்மீகத்தை, உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்துட்டார். அதே மாதிரி அந்த உண்மையை உணரக்கூடிய பக்குவம் ஆவியோலகத்தில் இருக்கும் வருது. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60% பீப்புள் அதுக்கு மாறிடுறாங்க, ஒரு நல்லவர்களாக மாறிடுறாங்க. நம்ம செய்த தவறு, நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு மாறிடுறாங்க. பட் ஒரு 40% மாறாமல் இருக்காங்க, அப்படியே இருக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி பூமியில் அந்த கோபம், மாத்திரம், பழி வாங்கிறது, வெறுப்புணர்வு இதோடு இருக்கிற ஆவிகளும் இருக்காங்க. இந்த மாதிரி கெட்ட குணம் கொண்ட, இந்த மாதிரி திருந்தாத குணம் கொண்ட, இந்த மாதிரி அடமண்டான குணம் கொண்ட பழிவாங்கும் எண்ணத்தை நிறைந்த ஆவிகள் தான் இன்றைக்கு நடக்கின்ற நிறைய கொலைகளுக்கும், தற்கொலைகளுக்கும், ஆக்சிடென்ட்களுக்கும் பின்னாடி இருக்கிறாங்க.
நான் நிறைய சொல்லுவேன் அடிக்கடி, இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். இதை இந்த ஒரு டிவைன் சீக்ரெட்டை மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். கண்ணுக்கு தெரியாத ஒன்று கண்ணுக்கு தெரிந்தவற்றை கட்டுப்படுத்துகின்றது. கண்ணுக்கு தெரியாத ஒன்று கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது. நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. அப்போது இன்விசிபிளாக இருக்கிற விஷயங்கள் விசிபிளாக இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஆவிகள் அப்படின்னு இருக்காங்க, இவங்க பழி வாங்குறாங்க. இந்த பழி வாங்குற உணவு அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல மற்றவங்க கண்ணுக்கு ஆவிகள் தெரிய மாட்டாங்க, ஆவிகளுடைய கண்ணுக்கு மற்றவங்கெல்லாம் தெரிவாங்க. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களும் ஆவிகள் தெரியும். சாதாரணமாக பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த ஒரு தாட் ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல இருக்கிற மைண்டு மாறி அவங்க ஏதாவது டென்ஷனாகி எமோஷனாகி கொலை பண்ணிவிடுவாங்க. டென்ஷனாகி எமோஷனாகி அன்கண்ட்ரோலபிள் கண்டிஷன் போய் சூசைட் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடந்து அங்கே சஃபர் ஆகி அவங்க இறக்கிறத பார்த்து, பரவாயில்ல, எனக்கு கம்பெனி வந்துடுச்சு, அவன் செத்து போயிட்டான், இப்போ என் கூட துணைக்கு வந்துட்டான் அப்படின்னு கைகொட்டி சிரிக்கின்ற கெட்ட ஆவிகள் இருக்காங்க. அதனால தான் இந்த தீய ஆவிகள் கிட்டேருந்து நாம் எவ்வளோ கூட விலகி இருக்கணுமோ, எவ்வளோ கூட இவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்காமல் இருக்கணுமோ. இந்த மாதிரி நபர்கள் எப்படி சாதாரணமாக பூமியில் மனிதர்கிட்ட அயோக்கியம் திருடம்பா இவங்ககிட்டலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஆவிகள்கிட்ட இந்த மாதிரி தொடர்பும் வச்சுக்கக்கூடாது. நான் ஆவிகள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க ஆரம்ப காலத்தில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரி தீய ஆவிகள் இவங்களோட அட்டாக் பண்ணி சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க, சில ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க ஆரம்ப காலத்தில். கொஞ்சம் அதுக்கு சில குவாலிஃபை பண்ணிக்கிறோம், நம்ம சில குவாலிட்டிஸ்லாம் கொண்டு வந்துட்டோம்னா அப்போ அந்த மாதிரி தீய ஆவிகள்லாம் நம்மளை அணுக மாட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், நம்மளுடைய ஆரம்பம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ ஆவிகள் இறந்து போன ஆவிகள், பழி வாங்கக்கூடிய ஆவிகள் இருக்கிறாங்க, பழி வாங்குறாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்க, இது மூட நம்பிக்கைன்னு கிடையாது, சயின்டிஃபிக் ஃபேக்ட், இது உண்மை தான். இதெல்லாம் நடக்குது நிறையா. பட் இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கும்பொழுது தான் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி பூமியில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், சூசைட்ஸ் எதுவாக இருந்தாலும், இதுக்கு எல்லாமே மறைமுகமாக கொலைகளுக்கும் கூட மறைமுகமான காரணங்கள் இந்த ஆவிகள் தான். இன்டர்னலாக மறைமுகமாக இருக்கிறது வெளியே தெரியாது. இவன் குத்திட்டான், இவன் வெட்டிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ரலாக பேசிட்டு இருக்கோம். பட் ஆவிகள் பழி வாங்குகின்றன என்பது உண்மை. ஆவியர்கத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த வாழ்க்கையை பர்ஃபெக்டாக வாழ்வோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லோரும் நினைக்கிறாங்க, இறந்தவுடனே எரிச்சிடும், பறிச்சிடும், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஒரு 16ஆம் நாள் காரியம் கும்பிட்றோம், ஒரு வருஷ திவசம் வழிபாடு கும்பிட்றோம், அதோட முடிச்சுட்டு தூக்கி போட்டுறாங்க. அப்படி இல்லை. மறைந்த பிறகும் இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களுக்குமே இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் நிர்ணயிக்கிறது இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் நிர்ணயிக்குது. அந்த வாழ்க்கையோட தரத்தை, அந்த வாழ்க்கையில் நாம் ஹாப்பியாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா, துக்கப்படுவோமா, ரொம்ப டென்ஷனாக எமோஷனாக படுவோமா, அடுத்தடுத்த பிறகுகள் எப்படி போவோன்றது இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு இருக்கின்ற அந்த ஆவியுலக வாழ்க்கையில் தான் நிர்ணயம் ஆகுது. அந்த ஆவியுலக வாழ்க்கையில் இருந்துட்டு அடுத்த பிறகு நம்ம போயிடுறோம். ஸோ வாழ்க்கையில் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் செய்கிற நல்லது கெட்டதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நல்லதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது, கெட்டதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது. கெட்டதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நல்லதுக்கு ரிவார்டு இருக்குது. ஸோ நல்லது பண்ணால் நம்ம நல்லா இருப்போம், ஆவியத்தையும் நல்லா இருப்போம், அடுத்தடுத்த பிறகுகளும் நல்லா இருப்போம். கெட்டது பண்ணால் ஆவியத்தையும் கஷ்டப்படுவோம், அடுத்தடுத்த பிறகுகளையும் கஷ்டப்படுவோன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா மக்கள் இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. பார்த்துக்கலாம் போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த லைஃப் மட்டும்தான் பார்க்குறேன், அது பிறகு ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுறாங்க. பார்த்துக்கலாம் போ, துணிஞ்சு பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான சகல விதமான பஞ்சமாக பாதங்களையும் பண்ணுறாங்க. ஏன்? அடுத்த லைஃப்பில் ஒன்று இல்லைன்னு அவங்களுக்கு நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிறாங்க. பட் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் பதில் சொல்லியே ஆகணும். இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது, அன்னைக்கு அல்லாஹ்கிட்ட எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் வரும், குர்ஆனில் வரும். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் செய்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது மறைமுகமாக கர்மா தியரியை சொல்கிறது தான் இது.
வேறு வகையில் கர்ம தேரியை சொல்கிறாங்க. ஸோ தப்பு செஞ்சாலும் சரியாக செஞ்சாலும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு நாம் அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரும் தவறே செய்ய மாட்டீங்க. அன்பாக இருப்பீங்க, உதவி செய்வீங்க, ஆதரவாக இருப்பீங்க, எல்லாருக்கும் நல்லவராக இருப்பீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே செய்ய மாட்டீங்க. இதுதான் உண்மை.